கரம் இந்த வேதாகம பாட வகுப்புகளிலே சபையோரோடு கூட இருந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு கூடவும் ஆண்டவரே பேசுகிற அடிமையோடு கூடவும் உம்முடைய வேத வசனத்தின் மகத்துவம் அடிமை வாயிலிருந்து புறப்பட உதவி செய்யும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் விசேஷத்தினாலே நிரம்ப ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர் கூட இருந்து வேதத்தின் மகத்துவங்களை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு பலப்பட்டு நிற்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். நம்ம நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிப்பது எப்படி? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய born again இன் அவர் மேன் ஸ்பிரிட். மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறது நம்முடைய நேச்சர், நம்முடைய ஆவியில். ஆமென். ஸோ இதில் நம்ம மறுபடியும் பிறந்து மறுபடியும் அதுக்குள்ளாக இருக்கிற அந்த டிவிஷன் ஆஃப் ஸ்பிரிட்டில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கான்சியஸ் ஃபெலோஷிப், இவைகளில் நம்ம சரியாக இருந்தால் தான் அது சபையோடு கூட இணைந்து அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, பேசுகிற வார்த்தைகளை எல்லாமே அறிந்து இந்த இருதயத்தில் நம்ம உணர்த்தப்பட்டவர்களா, இருதயத்தில் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யும்படியான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பேசுகிறது நம்முடைய ஆவியில் தான். இந்த ஆவியிலிருந்து தான் எல்லா காரியங்களுக்குள்ளேயும் கர்த்தர் அனுப்புகிற காரியங்கள். அது பயிற்றுவிக்கிறது தான் நம்முடைய ப்ராக்டிஸிங் லைஃப், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸிங். எஸ், மெடிடேட்டிங் வேர்ட், அதை நம்ம பார்த்தோம். நம்ம மொத்தம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரூல் நம்பர் 1, மெடிடேட்டிங் இன் த வேர்ட். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க, சத்தமாய் வாசிங்க, மைக்கில் வாசிங்க சீக்கிரம். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலோ அதை தியானித்து கொண்டிருப்பாய். பார்த்தீங்களா? ஸ்பிரிட் மெடிடேட், நம்முடைய நேச்சர் மெடிடேட். கர்த்தருடைய வேதத்தை கேட்கறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாகி அந்த சத்திய வசனத்தை அதை கேட்டு அந்த வாயினின்று அந்த புஸ்தகத்தை அந்த வார்த்தைகள் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாது இருக்கணும்னா தட்ஸ் த ப்ராக்டிஸிங். எஸ், அசை போடுறது. மந்தை எப்படி அந்த இலைகள் அசை போடுமோ அதே மாதிரி அசை போட்டு தியானிக்கணும். ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் வச்சு. திஸ் த ரூல் நம்பர் 1. அதை நம்ம பார்த்தோம். ரூல் நம்பர் 2ல் நம்ம பார்த்தோம் த ப்ராக்டிஸிங் த வேர்ட் ஆஃப் காட். யாக்கோப் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் வசிங்க. யாக்கோப் 1ஆம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி பார்த்தீங்களா? முதல்ல கேட்டு தியானிச்சு வாசிச்சு தியானிக்கிறோம். இதில் என்ன போட்டிருக்கிறது? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. ஸோ எல்லாமே ரிசீவ்ங்கிறது, ரிசீவர் இஸ் அவர் ஸ்பிரிட். நம்ம வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணுறதுல தான் மெயின் திங். இதில் தான் நம்ம பார்த்தோம் 4 kinds ஆஃப் சாயில். அந்த 4 kinds ஆஃப் சாயிலில் பார்த்தீங்களா, குட் சாயில் தான் இது. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எஸ், வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. அதை தம்பி படிப்பா, ஜேம்ஸ் 1:28 படி. ஜேம்ஸ் 1:22, யாக்கோப் 1:22. பட் வி but be ye doers of the word and not hearers only, deceiving your own selves. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. பார்த்தீங்களா? எஸ், கேட்குற மாத்திரமல்ல, கேட்குறோம். இட்ஸ் ரைட் ஸ்பிரிட். கேட்குறோம், கரெக்ட், நல்லா இருக்குது, 100 பேசுகிறார், கரெக்டாக நம்ம கூட ஆண்டவர் இடப்படுறார். சரியாக இருக்குது, வசனம் சரியாக இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கிறார், நமக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசியிருக்கிறார். பட் ஆக்டிவேட்டிங், எஸ், த ஸ்பிரிட் ஆக்டிவேட்டிங். எஸ், திஸ் இஸ் த ட்ரைனிங், ஹவு டு ட்ரைனிங் அவர் ஹியூமன் ஸ்பிரிட். இப்படி தான் நீங்கள் உங்களை சரி பண்ணி நடத்தணும்.
இப்படி தான் நீங்கள் உங்களை சரி பண்ணி நடத்த. இந்த காரியத்தில் தவறி இருக்கேன், கர்த்தர் பேசியிருக்கிறார். திருவசனத்தை நான் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, செய்கிறதுக்கு எனக்கு இந்த ப்ராக்டிஸிங், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அந்த செய்கிறதுக்குள்ள ப்ராக்டிஸிங் எனக்கு தாங்க. அதை செய்கிறதுக்குள்ள அந்த பலவீனமாக இருக்கிற அந்த செய்ய முடியலை. ரோமர் 8:26 சொல்லுதில் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். எஸ், உங்கள் ஆவி பலவீனமாக இருக்கும், ரிசீவ் பண்ணுறதை செய்ய முடியாதபடி தடுமாறும். இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும்? நோ, செய்யக்கூடிய பலத்தை ஆவியானவர் தருவார். நீங்கள் சரியாக நீங்கள் அதை கேட்குறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்யணும். அப்பா, அதை செஞ்சு காட்டணும். அதன்படி என் ப்ராக்டிஸிங் லைஃப்பில் நான் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் நான் பரலோகம் போக முடியும். ஸோ அதில் நான் சரியாக இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் அதை செய்ய பலன் கொடுப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். நீதிமொழிகள் 4:20 பார்த்தோம் 22 வரைக்கும். மகனே, என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு. அப்போ கிவிங் வேர்ட் ஃபர்ஸ்ட், கிவிங் த வேர்ட் ஃபர்ஸ்ட். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஏன்னா நீங்கள் ஆவிலையும் பிறந்திருக்கிறீங்க, வார்த்தையிலையும் பிறந்திருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். எஸ், வார்த்தையிலையும் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமென். ஸோ சும்மா இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், உங்கள் வாயின் வார்த்தைகளில் சேஞ்சஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். யாருக்கு வந்தது? ஏசியா 6 ஏசியாவுக்கு வந்தது. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஐயோ அதமானேன். த ஃபர்ஸ்ட் வேர்ட், ரிப்பெண்டன்ஸ் வேர்ட். எஸ், இட்ஸ் நேச்சர், இஸ் ஸ்பிரிட். வார்த்தை, அமேன், ஸ்தோத்திரம். பாருங்கள், அவனை எப்படி உடைச்சி உருவாக்குது. கடைசியில் அவனை எங்கே கொண்டு போகுது? அது வெல் ப்ராக்டிஸிங் இஸ் சேயிங், என்னை அனுப்பும், இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, ஹியர் ஐ ஆம், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். நான் போகிறேன், நான் போய் ப்ரீச் பண்ணுறேன், நான் போய் வேர்டை எல்லாத்துக்கும் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆமென். எஸ், நான் அது பாருங்கள், எவ்வளோ ஷார்ட் பீரியட், எவ்வளோ குயிக். ஆமென். குயிக் ரிசீவிங் அண்ட் குயிக் என்னது தான் எலிமினேட்டிங். எஸ், அது வெளிப்படுத்துகிறான். எஸ், திஸ் இஸ் இதான் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள். ஸோ மகனே, வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். உன்னுடைய ஒரிஜினல் ரியாலிட்டி ஸ்பிரிட் அதில் காத்துக்கொள். இதெல்லாம் இந்த ட்ரைனிங், ஹியூமன் ஸ்பிரிட் ட்ரைனிங். உங்கள் ஆவியை எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்கிறதுல. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது ரூல் நம்பர் 4. ஆமென். உடனடியாக நம்முடைய ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய ஆவியின் சத்தம், இதெல்லாம் கேட்டுட்டு சத்தம் இருக்கு இல்லையா? எஸ், த இன்ஸ்டன்ட்லி ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவி பேசுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். நம்முடைய ஆவி பேசும். அதான் மனசாட்சி மூலமாக பேசுன்னு செய்யாத, போகாத, பண்ணாத, இப்படியெல்லாம் வருது இல்லை? இதெல்லாம் என்னது? மனசாட்சியில் உந்தப்பட்டு உன்னுடைய ரியாலிட்டி பேசுகிறது. செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இருப்பாங்க சில பேர். அப்படி அல்லாமல் என்ன கர்த்தர் நமக்கு என்ன கிளியர் ஹார்ட்டில் பேசினாரோ, எதை தியானித்தோமோ, எந்த வார்த்தையை கேட்டோமோ, எந்த வார்த்தையை கேட்டு அதில் ப்ராக்டிஸிங் பண்ணிகிட்டு இருக்கோமோ, இப்போ உங்கள் ஸ்பிரிட் வந்து கடைசியில் ஒரு செட்ரேட்டுக்கு வந்துடும். ஆமென். செட்ரேட்டுக்கு வந்துட்டேன்னா இன்ஸ்டன்ட்லி ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிட். இதான் ரொம்ப 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 முக்கியம். இதான் ரொம்ப 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 முக்கியம். உடனடியாக நம்முடைய ஆவியின் சத்தத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஏன்னா மனிதனுடைய ஆவிக்கு ஒரு சத்தம் உண்டு. நாம் அதை மனசாட்சி என்று சொல்லுகிறோம். சில வேளைகளில் நாம் அதை என்ன சொல்லுகிறோம்னா இன்ட்யூஷன், அப்படின்னா உள் உணர்வு. புரியுதா? மனசாட்சி, உள் உணர்வு, இந்த ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். ஓகே, இன்ட்யூஷன். எஸ். அப்போ நீதிமொழிகள் 20:27 மனிதனில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே. இதுதான் பாருங்கள், நீங்கள் இந்த ஒபேயிங் ஸ்பிரிட்டில் வந்துட்டிங்கன்னா, மனுஷன் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றும். அது இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம். ஆமாம், ஆம்பிளிஃபை ரோஷனில் படி. ஆம்பிளிஃபை. The spirit conscience of man. அப்போ 20:27 முதல்ல போட்டது கரெக்டு. The spirit conscience of man is the lamp of
of the Lord, searching and examining all the innermost parts parts of of his his being. பாத்தீங்களா? searching and examining சர்ச் பண்ணி அந்த சத்தம் உங்களுக்குள்ளே அந்த சத்தத்தை அந்த சோத்திரமா எப்படி சொல்றது? கர்த்தர் பேசுறார். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். ஆமென். அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். இப்போ 20ஆம் வசனத்தை படி. 20ஆம் வசனம். ஆமா, எஸ் படிங்க. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். நீங்க ஆங்கிலத்தில் படிங்க. His lamp shall be put out in obscure darkness. The lamp shall be put out. அப்படின்னா என்னது? தூஷிக்கும் போது உங்கள் மனசாட்சியில் தூஷிக்கப்பட்டு, இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யாருக்கு பொருந்துன்னா 1 சாமுவேல் 25 அங்கே ஒரு நபர் வரான் பாருங்க, நாபால். ஆல்வேஸ் எப்போவுமே தன்னுடைய ஆவியில் அவன் ப்ராக்டிஸிங் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு அபிகாயில் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அபிகாயில்னால் அது சபையை குறிக்கும். நல்லா கவனிக்கணும். நாபாலுங்கிறது ச காமன். ஆமென். அந்த ஆவியை தவறாக பயன்படுத்துகிற மனிதனை குறிக்குது. ஆமென். சார்லிஷ், முரட்டாட்டத்தின் ஆவி. எப்பவும் தூஷிக்கிறது, எப்பவும் பரியாசம் பண்ணுறது, எப்பவும் யாரையாவது ஸ்க்ரோல் பண்ணுறது, யாரையாவது கிண்டல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, தகாததை பேசுகிறது, தகாததை செய்கிறது. இட்ஸ் த நாபால் ஸ்பிரிட். இந்த நாபால் ஸ்பிரிட் பாருங்கள், ஒரு நாள் வந்தது. இஸ் லேம், இதில் ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி, இஸ் லேம் ஆஃப் லைஃப் வில் பி extinguished in time of darkness. பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆவி. ஒரு நாளில் இந்த மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்குது. அபிகாயில் ஆராய்ந்து பார்த்து ஒன்றையும் இது தாவீதிலிருந்து வர்ற வார்த்தை. தாவீது நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, இப்படி செய்வோம் வாங்க, இப்படி நோ தாவீது யார், அவன் யார், ஓ இதெல்லாம் இந்த காலத்தில் அப்படி இருந்தால் அப்படி இப்படி ஏதோ பேசிக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை போட்டு பேசி தன்னுடைய ஆவியில் ரெஸ்ட்லெஸ்ஸை அப்படியே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஒரு நாள் வரும்போது டார்க்கன் அணைஞ்சு போயிடும், காரிருளில் அணைந்து போகும். எஸ். ஸோ நம்முடைய ஸ்பிரிட் அணையாமல் பார்த்துக்கணும், நம்முடைய ஆவி அணையாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் யோபு புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அங்கு, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே. அப்போ நம்ம அங்கே பார்த்துட்டோம், மனசாட்சியை பார்த்துட்டோம். மனசாட்சி, எஸ். இதுக்கு முந்தான வசனத்தில் பார்த்தோம், இன்ட்யூஷன் ஆர் மனசாட்சி இல்லையா? அதுதான் அந்த என்ன சொல்கிறது, சத்தம், வாய்ஸ். எஸ். நம்ம சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் நமக்குள்ளேருந்து என்ன வரும் தெரியுமா? ரியல் சத்தம் வரும். எஸ், வி ஆர் ஒபேயிங். எஸ், ஐ எம் ஒபேயிங். இந்த ட்ரைனிங் தான் ஏலி சாமுவேல் கற்றுக் கொடுத்தது. ஸ்பிரிட்டில் சரியாக சாமுவேலால் என்ன செய்ய முடியலை? கர்த்தருடைய சத்தத்தை ரிசீவ் பண்ண முடியலை. இது யார் கற்றுக் கொடுத்தா? ஊழியக்காரனாகிய ஏலி. என்கிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்கிறான், என்கிட்ட நம்பி உன்னை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ட்ரெயின் பண்ணுறேன். அதனால தான் அவன் சொல்கிறான், அடுத்த முறை கர்த்தர் பேசுனா பேசும் கர்த்தாவே. எதில் சொல்லு? உன் ஸ்பிரிட் சவுண்ட் ரிப்ளை கொடு. சத்தம், நம்ம ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்குது, அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். அதனால தான் கர்த்தர் கேட்குறார், சாமுவேலே. இதே மாதிரி தான் கர்த்தர் பாருங்கள், ஆதாமியாவாலையும் டெஸ்ட் பண்ணி கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ரைட் வாய்ஸ் வரும் பார்த்தா எப்படிப்பட்ட வாய்ஸ் வருது? அணைஞ்சு போன வாய்ஸ், டார்க்கன், இருளில் அணைஞ்சு போச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? மனசாட்சி ஃபெயிலியர் ஆகிடும், இன்ட்யூஷன் ஃபெயிலியர் ஆகிடும், பதற்றுவோம், அவரை பார்த்து ஒளிவோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரால் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே நிற்க முடியலை, வர முடியலை. இது டெய்லி ப்ராக்டிஸிங் லைஃப்பில் உண்டு. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி, வாரத்தில் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணால் செல்லுபடி ஆகாது. டெய்லி எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட்,
இந்த ப்ராக்டிஸிங் இருக்கணும். இன் எவ்ரி ஹவர் அண்ட் எவ்ரி மினிட் நீங்கள் எப்பெல்லாம் உங்களை நிதானித்து அறிகிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் ஒரு ஐ எம் அ ஸ்பிரிச்சுவல், ஐ எம் அ ஸ்பிரிட், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், கர்த்தர் வார்த்தையில் பேசுகிறதெல்லாம் ஜீவனாக பேசுகிறார், வார்த்தையாக பேசுகிறார், எனக்காகவே பேசுகிறார், என்னை சரி பண்ண பேசுகிறார், என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க பேசுகிறார், நான் போகிற பாதையிலிருந்து என்னை மாற்றி என்னை நல்ல பாதையில் நடத்தும்படியாக கர்த்தர் எனக்காகவே பிரயோஜனமானதை பேசுகிறார். ஸோ கர்த்தர் ஸ்தோத்திரம், அதை நான் சரியாக ரிசீவ் பண்ணி கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு என் ஆவிக்குள்ளே இருந்து நான் அதுக்கு என்ன கொடுக்கணும்? ரிப்ளை கொடுக்கணும். எஸ் லார்ட், ஹியர் ஐ ஆம். இதுதான். நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென், நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் ஆவியின் சத்தத்தை தேவன் கேட்க பிரியப்படுவார். எஸ், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளதாய் மாறிடுச்சுன்னா, நீ எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும், உங்கள் சத்தத்தை கேட்க தேவன் உங்கள் ஜெப அறையில் ஆயத்தமாக இருப்பார். நீங்கள் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களாகவே நினச்சிக்கிறது, உங்கள் ஆவியில் ஒரு சோறு வந்து என் பேச்சை கேட்க மாட்டார், நான் செஞ்ச வேலைக்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். இதுதான் இது பிசாசனுடைய தந்திரம். ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஸை உங்கள் ஆவியில் கொண்டு வந்து வச்சிடும். அது உங்கள் லேம்பை என்ன செஞ்சிடும்? காரிருளில் தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். எஸ், தாய் தகப்பன்மார்கள்னா ஆவிக்குரிய பெற்றோர்கள் தான், உங்களை ஆவிக்குரிய உங்களை நடத்துகிற ஊழியர்கள் தான். தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வார்த்தை தான், அதுதான். ஆமென். அப்போ நீங்கள் அந்த சத்தத்துக்கு ஏன்னா அந்த சத்தம் அவங்க மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த சத்தம் அவங்கக்கிட்ட ஏலிகிட்ட தவறு இருந்தது, கர்த்தர் ஏலிகிட்ட கேட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஏலி மூலமாக தான் கர்த்தர் பேசினார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். நீங்கள் சபை மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரங்களுக்கு அது அந்த போர்ஷனில் கர்த்தர் பேசி அது சரி பண்ண வேண்டியது சரி பண்ணணும், இல்லை அவங்களுக்கு வர்ற காரியம் அவங்களுக்கு வரும், அது வேறு. சோத்திரம், அதுக்குள்ள நான் போகல. அப்போ மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவர்களை உணர்வுள்ளதாய் மாற்றும், உணர்வுள்ளதாய் ஆக்கும். எஸ், திஸ் இஸ் the insight of the Spirit of God. Amen. இதைத்தான் 1 கொரிந்தியர் 2:11 கூட பவுல் எழுதுகிறார். மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி ஒருவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளான், தேவனுடைய ஆவியை அன்றி 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனில் உள்ள ஆவியை அண்டி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்போ பார்த்தீங்களா, மனுஷர் உள்ள ஆவியை அண்டி. இப்போ இன்றைக்கி இந்த மனுஷ ஆவி, இந்த மேன் ஸ்பிரிட், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வரோம்ல, எப்படி ஹவு டு ட்ரெயின் அவர் ஹியூமன் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியுடைய சத்தத்துக்கு உடனடியாக இந்த மனுஷ ஆவி யார் எந்த இப்போ நீ ஒரு ரேடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துக்கு இப்படி சொல்கிறேன், ஒரு ரேடியோ இருக்குன்னா இந்த ரேடியோவில் நீங்கள் ஸ்டேஷன் மாற்றுறது பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டேஷன் மாற்றுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இப்போ டிவியை கூட எடுத்துக்கலாம், நான் அதுக்கு சொல்கிறேன், அது ரேடியோ தான் சரியான பொருத்தம். ரேடியோங்கிறது அது ரிசீவர், யுவர் ஸ்பிரிட். அதுக்குள்ளே இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது அதுக்கு, அந்த டிரான்ஸ்மிட்டரா, அதில் நீங்கள் இப்படி திருப்பினா ஒரு ஸ்டேஷன் வரும், அதில் ஒரு பாட்டை கேட்கலாம். இப்படி திருப்பினா வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போயிடும். இது எப்படின்னு திருப்பலாம், புரியுதா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் கேட்கலாம், வெளியில் போய் மனுஷ சத்தத்தையும் கேட்கலாம், வெளியில் போய் கண்ட சத்தத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணி இதான் எனக்கு வேணும், இதான் எனக்கு இன்பம். ஆமென். கர்த்தர் பேசின சத்தம் எப்படி? எல்லாவற்றையும் சாப்பிடு எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். அறிவு சம்பந்தமான காரியத்துக்குள்ளே மூக்க நுழைக்காத தம்பி, அறிவு சம்பந்தமாக நீ கர்த்தரை தேடணும்னு நினைக்காத, உன் அறிவெல்லாம் மூட்டை கட்டி உள்ளே வச்சுக்கா. நான் உனக்கு லைஃப் சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ என் வாயின் வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனும் உள்ளது, அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே ஜனங்களுக்கு சொல்லு. அப்படி எதை உன் ஆவி சோத்திரம் நல்ல கவனிங்க. உங்கள் ஆவியில் இன்னொரு சீக்ரெட் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்குள்ளே கர்த்தர் பேசுனதை உங்கள் பலத்தோடு நீங்கள் செய்யணும். இதுதான் கர்த்தர் கிதியோனுக்கு சொன்னார். கிதியோன் ஒரு பயந்தாங்குழி கோலை, உனக்கு இருக்கிறது இந்த பலத்தோடு கூட போன்னு சொன்னது எதில் தெரியுமா? அந்த ஃபஸ்ட்டு அவனுடைய சைட்லேயே அவன் தேடிட்டான்.
ஃபஸ்ட்டு சைட்லேயே அவனுடைய காரியத்தை பார்த்து கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். இவனுக்குள்ள அந்த ரைட் காரியம் இருக்கிறது, சொல்கிறதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறது. அது உங்கள் ஆக்டிவேட்லேயோ உங்கள் மூமெண்ட்ஸ்லேயோ உங்களுடைய ஃபேஸ் இன்ஸ்பிரேஷன்லேயோ கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ரொம்ப ஆழமான காரியம், ரொம்ப ஆழமாக நீங்கள் இதை தியானிக்கணும். எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். உங்கள் ஸ்பிரிட் ஏற்றுக்காமல் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் ஹெவி மீட் வெளியில் போய் அவனு கக்கிடுவீங்க. சரியான சாப்பாடுடா அப்படியே கக்கிடுவீங்க. என்னால் முடியலை. ஓ அமேன், அதை டைஜஷன் பண்ண முடியலை வார்த்தையை. அமேன், ஹெவி ஃபுட், ஸ்ட்ராங் ஃபுட், ஸ்ட்ராங் ஃபுட், ஸ்ட்ராங் ஃபுட். அமேன், அது என்னால் ஏற்றுக்க முடியலை. கடினமான உபதேசம், கடினமான வார்த்தை, கடினமான காரியம், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. ஏன் நேச்சர்லாம் இப்போ வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமென், நான் இப்போல்லாம் வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னைய. இதில் வந்துக்கிட்டு இப்படி கேசு, இப்படி கேளு, இப்படி பேசு, இப்படி செய், இப்படி செய்யணும், எப்படி செய்ய முடியும்? எஸ், நான் வேறு ஸ்டேஷனில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டேஷனுக்கு என்னால் வர முடியாது. யூ ஃபெயில், யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். எஸ் எஸ், கண்டிப்பாக இதில் நோ காம்ப்ரமைஸ். இதுதான் மெயின் திங். கர்த்தர் அப்படியே ஒட்டச்சு கிட்டச்சு உங்களை பிடிச்சி அப்படியே தூக்கி கிக்கி நிறுத்துவார்னு கனவுலையும் காணாத. உன்னுடைய ஆவியின் ஆப்ரேட் இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அதனால தான் இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஜெபம் பண்ணி நான் எடுத்தேன். கர்த்தர் அதுக்கு அனுமதிச்சார். ஆமென். என்னெல்லாம் பார்த்தோம்? நம்பர் 1, மெடிடேட்டிங் இன் த வேர்ட். ப்ராப்பராக நீ வந்தால் தான் இதிலெல்லாம் முடியும். வார்த்தையை நல்லா தியானிக்கணும். வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஆகுது வசனத்தை தியானிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 1 hour ஆகுது. மெடிடேட் த வேர்ட். பாதத்தில் அமரு, பாதத்தில் அமர்ந்திருந்து கேளு, பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொடு ஆண்டவரேன்னு கேளு. ஆமென். ஸ்பிரிச்சுவல் சாதாரணம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் சாதாரணம் கிடையாது. நீ எமோஷனலில் ஸ்பிரிச்சுவலில் காலங்களால் தள்ள முடியவே முடியாது. எமோஷனல் லைஃப்பில் நீ தள்ளவே முடியாது. எஸ், ரியாலிட்டியில் வந்தால் தான் ஸ்பிரிட்டில் நிற்க முடியும். நான் சொல்கிறேன், எழுப்புதல் ஊழியத்திலலாம் நிற்கணும்னா இது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக போகலாம். பட் யூ ஆர் ப்ராக்டிஸிங் யுவர் நேச்சர், ப்ராக்டிஸிங் யுவர் ஓன் லைஃப். கர்த்தர் இடப்படுறது உங்கள் ஆவியில் தான். நல்லா கவனிக்கணும். அது என்னைக்கு born again ஆச்சோ, அது அறியாத உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருப்பார். அது அறியாத உள்ள காலத்தில் தேவன் என்னைக்கு நீங்கள் ஃபெலோஷிப்பில் வந்துட்டீங்களோ, இந்த இன்ட்யூஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்ட்யூஷனில் என்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ அதுக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். சபைக்குள்ளே சபை தான் ஃபெலோஷிப், சபை தான் ஃபெலோஷிப். ஸோ அதில் வந்துட்ட அப்புறம் தேவன் அதுக்கு என்ன செய்வார்? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இதை நீங்கள் சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 97 100 வரைக்கும் படிங்க பாப்போம். சீக்கிரம். சங்கீதம் 119 97 100 வரைக்கும். 119 சங்கீதம். எஸ், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். ஆமென். உங்கள் ஆவி சொல்லணும். பைபிளை எடுத்த உடனே, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், இதில் இன்றைக்கி நீங்கள் பேசணும். இதில் நீங்கள் என் கூட இன்றைக்கி பேசணும். வார்த்தையே கேட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சோத்திரம். அன்றைக்கி கூட ஒரு மகள் சொன்னான், நீங்கள் பாஸ்டர் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், அங்கே நம்ம சபையில் எடுத்ததை அப்படியே எடுத்தாங்க. நம்ம சபையில் எடுத்த வார்த்தையை அங்கே அப்படியே எடுத்தாங்க. எஸ், அது என்னது? அது அங்கே எடுக்கிற இங்கே எடுத்த வார்த்தையை தான் அங்கே எடுத்தாங்க. இங்கே எடுக்கிற அப்போ கர்த்தர் ஒரு தரம் சொல்கிறாரு, நான் 2 தரம் கேட்குறேன். ஒரே காரியத்தை 2 இடத்துல கர்த்தர் என்னை கேட்க வைக்கிறார். திஸ் இஸ் ஸ்ட்ராங் ரிசீவ், ரைட் ரிசீவ். ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சரியாக ரிசீவ் பண்ணுறீங்க, சரியாக ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நான் முழுவதும். எஸ், இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆவியை ப்ராக்டிஸிங் பண்ணணும். புரியுதா? அது இங்கிலீஷில் படி.
ஒரு வார்த்தையில் ஆண்டவர் உங்கள் கூட பேசிட்டாலே போதும், அந்த நாள் முழுவதும் அது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்போ என்ன, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். இதை நீங்கள் ரிப்பீட்டடில் கொண்டு வாங்கலாம். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் தானே இது, நீங்கள் அப்பப்போ கொண்டு வாருங்கள். நீங்கள் எப்பப்பெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களோ, டயர்டாக இருக்கிறீங்களோ, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை நீங்களே உங்கள் ஆவி பேசுகிறதுக்கு இடம் கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சமாதானமாக இருக்கும். ஆமென். எஸ். அடுத்த வசனம் 98. நீர் உமது கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருகளிலும். ஆமென். இந்த பிராக்டிஸிங் எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த பிராக்டிஸிங் புரியுதா உங்களுக்கு? நீ உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை என் சத்துருகளிலும் அதிக ஞானம் உள்ளவனாக ஆக்குகிறீர். பாருங்க, your commandments make me wiser than my enemies. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குது? என் சத்துருகளை விட நான் ஞானமாய் நடக்கிறேன். சத்துருக்கள் என்ன ஒரு காலத்தில் அவங்க தன்னுடைய சுய ஞானத்தில் என்னை பிடிச்சாங்க, என்னை இழுத்தாங்க, ஈஸியாக என்னை ஓவர் கம் பண்ணாங்க, ஈஸியாக நான் அடிமையான, ஈஸியாக அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போனேன், ஈஸியாக அவங்க என்னை எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் போனேன். ஆனால் இப்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் ஜெபிக்க வேதம் வாசிக்க என் ஆவிக்கு நான் பயிற்சி கொடுக்க நான் தேறினவனாய் மாற என் ஞானத்தின் ஆவியினாலே கர்த்தர் என் ஆவியை நிரப்பும் போது என் சத்துருகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென். ஹல்லேலூயா. அவைகள் என்றென்றைக்கும் பிராக்டிஸ். இதெல்லாம் ப்ராக்டிஸ். ஞானமாக நடப்பீங்க, ஞானமாக பேசுவீங்க, ஞானமாக காரியத்தை செய்வீங்க, அப்படியே வாய்க்கும். வெல் ப்ராக்டிஸிங். நானாக இப்படி நடக்கிறேன், நானாக இப்படி செய்கிறேன். ஆமென். நீங்கள் உங்கள் ஆவியை நல்லா வெல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆவியை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க, ஷார்ப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்பர் than any two-edged sword. எனி டைம். ஆமென். சத்துருவோடு கூட பேசுகிறதுக்கும் கடிந்து கொள்கிறதற்கும் அந்த பயமே வராது. அந்த என்ன செய்யாது, ஐயோ சத்துருவை கடிஞ்சிக்கிட்டா நம்மளே மேலே ஏறிடுமோ, நம்மளே தாக்கிடுமோ, நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ. நோ. இஃப் யூ வெல் ட்ரெயின் இன் யுவர் ஸ்பிரிட். ஆமென். அதில் ஞானமாக நீங்கள் நடந்து, ஞானமாக தியானித்து, ஞானமாக அந்த காரியங்களை செஞ்சும் போது ஆமென், நீங்கள் ஒரு பலசாலியாக மாறுவதை பார்க்க முடியும். அடுத்த வசனம், வேகமாக வாங்க. உம்முடைய சாட்சிகள் பாருங்க, ஞானமாக நடக்க கர்த்தர் கடைசியில் எப்படி வந்துடும்? சாட்சியாகும். சாட்சி ரொம்ப முக்கியம். ஆவியின் சாட்சி ரொம்ப முக்கியம். ஆமென். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால் வார்த்தையை தியானிச்சு ஞானம் உள்ளதாய் மாறி இப்போ உங்கள் சாட்சியை தியானிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படியெல்லாம் இருந்த ஆண்டவரே, டெய்லி ஜப அறைக்குள்ளே போன உடனே பிரயோஜனமாக கடந்தேனே ஆண்டவரே சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய குதூகலம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஜாய். ஆமென். என்ன போய் இப்படி மாற்றிருக்கீங்களேப்பா, என்ன போய் இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத ஒரு மக்கு பிளாஸ்திரி மாதிரில கடந்தேன். இது எனக்கு தெரியாத, பேச அறியாமல் திக்குவாயா சரளமாக பேசவே வராதப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு the word flow. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வெல் ட்ரெயினில் இருந்தால் அது வார்த்தை வரும். பாருங்க, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்க, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். வித் குவைட் ஸ்பிரிட் நீங்கள் அதை சொல்லணும். அந்த ப்ரௌட் வந்துடக்கூடாது. எனக்கு சொன்னவங்க எல்லாரும் அதை உங்கள் இருதயத்தில் வச்சு தியானித்து, ஆமென், எனக்கு சொன்னாங்கப்பா, சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி ஆமென் போயிட்டாங்க. ஆனால் நான் அவங்க சொன்னதை விட
அவங்க 8 அடி பாய சொன்னாங்க, நான் 16 அடி பாஞ்சிருக்கேன். கரங்களை வைத்து கத்திரங்கள் இல்லையா சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. அது நீங்கள் ஹம்பிள் ஸ்பிரிட்டில் கொண்டு வரும். இங்கே நிறைய பேருக்கு வந்துடும், என்னை நடத்தினவங்களை விட நான் இப்போ டாப்பில் இருக்கிறேன். அப்படியா இல்லை, உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஏலியை பார்க்கிலும். அதனால தான் ஏலியை குறிச்சின காரியத்தை யார்கிட்ட சொல்கிறார் கர்த்தர்? சாமுவேல்கிட்ட சொல்கிறார். அதிக ஞானம் உள்ளவதான் மாற்றுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஆமென், பிரைஸ் காட். அப்போ நீங்கள் ஜோஷுவா பாருங்கள், மோசேயின் இடத்துல கற்றுக்கொண்டு ஊழியம் செய்தான். மோசே ஆவிக்குரிய தகப்பன், ஜோஷுவாவுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா மோசே. மோசே மலை உச்சிலிருந்து அமலேக்கியர்களுக்குள்ளாமல் யுத்தம் பண்ணும்போது கீழே ஜோஷுவா தான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அமலேக்கியர்களுக்கு விரோதமாக ஊரும் ஆரோனும் அவன் ஒரு பக்கம் இருந்து அவங்க கைகளை உயர்த்தி பிடிக்கும்போது இங்கே யார் கீழே யுத்தம் பண்ணது? ஜோஷுவா. ஜோஷுவா தான் யுத்தம் பண்ணான். புரியுதா உங்களுக்கு? அங்கே மேலே ஜோமணி ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு கொடுக்குறது யார்? மோசே. ஸோ அவனுக்கு கீழே இருந்து வெல் ட்ரெயின்டு பர்சன் ஜோஷுவா. பட்டு ஆனால் அவன் ஊழியத்தில் எத்தனை போராட்டங்களையும் எத்தனை யுத்தங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவன் கர்த்தருடைய வேதத்தை விட்டு பிரியலை. அந்த நீங்கள் படித்தது போல் ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் வாயை விட்டு அது பிரியவே இல்லை. ஆமென், வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். எஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதும் அது மெடிடேட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் ஜோஷுவா. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நீங்கள் ஜோஷுவா அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து வேகமாக வாசிப்பீங்களா? சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து 9 வரைக்கும் படிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தீரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் பாருங்க, இப்படி ஒரு பேக்கிங் ப்ராஃபஸி உங்களுக்கு வந்துடும். அதில் வந்துட்டானா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராஃபஸியெல்லாம் உங்கள் ஆவியை விட்டு எப்போவுமே பிரியாது.
தீர்க்க தரிசனங்கள் உங்கள் ஆவிக்குள்ளே எப்போவுமே தங்கியிருக்கும். அதை கர்த்தர் செய்கிறதுக்கு உங்களை ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு என்ன செய்யும்? ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென். நீங்கள் அந்த நேரத்தில் தான் அந்த ட்ரெயின். இப்போ தாவீது பாருங்கள், பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு வந்திருக்கிறான். தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்வான். ஃபஸ்ட்டு வெல் ட்ரெயின் ஸ்பிரிட் ரஷ். அங்கும் இங்கும் ஓடுவான், அங்கும் இங்கும் ஓடுவான். நீ 1 சாமுவேல் 17 பார்க்கலாம். ஆமென். அங்கும் இங்கும் ஓடி என்ன செய்கிறான் அங்கே போட்டிருக்கு, படிங்க அது கொஞ்சம். அவனுடைய பட்டயத்தை, எத்தனாவது வசனம்? 39 படிங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து. ஓகே, திஸ் இஸ் ஒரு ட்ரைனிங். ஆமென். எஸ். வெளிச்சம் நடந்து தாவீது தண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவர் எனக்கு முன் இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். 17 ஒரு ஓட்டமாய் ஓடி போகிறதெல்லாம் அது ஒரு ட்ரைனிங். ஓகே, சரி. அப்போ சரி, நீங்கள் வாங்க, நேரமாக பார்க்கலாம். வசனத்தை படிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தாவீது அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. அதை 48 அதை படிங்க, இங்கிலீஷ்ல படிப்பா. Came to pass when the Philistine arose and came and drew nigh to meet David, that David hasted and ran toward the army to meet the Philistines. Ran toward the army. பாத்தீங்களா, முதல்ல 17 அவன் தகப்பன் கொடுத்ததில் ரேன் ஓட்டமாக ஓடி வர்றான். நிறைய பார்க்குறோம், அதில் நிறைய இருக்குது. அதுக்குள்ள இப்போ எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ கடைசியில் பார்த்தீங்களா, தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினான். இதெல்லாம் யுத்தத்துக்கு முன்னாடி வெல் ட்ரெயின். உங்கள் ஸ்பிரிட்டை நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணி வைக்கணும். புரியுதா? உங்கள் ஸ்பிரிட்டை என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணி வைக்கணும். உங்கள் ஜபாரை தான் அதுக்கு ட்ரெயின். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஜெபிக்கும்போது இப்படி கை அசவாட்டிகிட்டே ஜெபிப்பாங்க. வாட் இஸ் தட்? ட்ரெயின். எஸ், சும்மா இல்லை. அது சும்மா இப்படி பண்ணல. அவங்க சும்மா இப்படி பண்ணல. சும்மா இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் எப்படி சும்மா பண்ணல. எல்லாம் ட்ரெயினிங், எல்லாம் ஸ்பிரிட் ட்ரெயின், வெல் ட்ரெயின். அந்த ட்ரெயின் கொடுத்தா தான் அது ஒரு ஸ்பிரிட் ஒரு செட்டில் வந்து நிற்கும். கர்த்தர் நம்பி உங்களுக்கு தருவார். கர்த்தர் நம்பி நீங்கள் அதை ஹம்புளாக நீங்கள் கேட்குறீங்க, ஒன்றொன்னையும் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். பிரைஸ் காட். எஸ். படிங்க அடுத்த சோத்திரம். நெக்ஸ்ட் ஒன் லூக்கா 10:21. லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினார். எஸ், பாலகருக்கு. எஸ், பார்த்தீங்களா, பாலகர்னா யாரு? ட்ரெயின், வளர்ந்து வருகிற ஆவிகள். பாலகர்களுக்கு God share his truth with babes. Amen. சாமுவேல் யாரு? babes. தாவீது யாரு? lad. புரியுதா உங்களுக்கு?
கோலியாத்தை கம்பேர் பண்ணும்போது தாவீது யார்? சிறு பையன். எஸ், யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஆமென். எஸ், அதனால தான் சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்தாது விட்டால் அதனால தான் ஆவி மறுபடியும் பிறக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். எஸ், அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஹம்பிள் enough to receive, this is முக்கியம். இவங்கெல்லாம் ரொம்ப ஹம்பிளாக தாழ்மையாக உங்கள் ஆவிய ட்ரைனிங்குக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 18 வேகமாக வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் ஆமென். உலகத்தின் ஞானத்தை கர்த்தர் எப்படி ஆக்கியிருக்கிறார்? பைத்தியமாக்கி இருக்கிறார். ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் எப்படி இருக்கும்? பைத்தியம். அவங்களை பார்த்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரப்பிஷ், ஒன்றுக்கும் ஆகாது, ஃபூல். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே நிறைய முறை இந்த பதத்தை யூஸ் பண்ணியிருக்கிறார். யூ ஃபூல், மதிகேடனே. எஸ், இவ்வளோ ஞானமாக பேசுகிறியே, இவ்வளோ ஞானமாக சொல்கிறியே, இந்த இரவு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? உன் ஸ்பிரிட் நேச்சர் உனக்கு தெரியுமா? அதான் அந்த அர்த்தம். ஆமென். எஸ், ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், வெளிப்பாடு கொடுப்பார். என்ன செய்கிறோன்னாலும் முதல்ல அதில் தான் சைன் வரும். இப்படி நடத்துவேன், இப்படி செய்வேன், நீ இதில் மட்டும் சரியாரு, உன்னை பாரு நான் எப்படி பயன்படுத்துகிறேன். வாசிங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமும் மன்னிக்கவும் தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியில நம்மளை அழைத்த கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? தேவ பலனும் தேவ ஞானமும். ஞானிகளுடைய ஞானியத்தெல்லாம் பைத்தியமாக்கி போட்டுருவார். எந்த ஞானியும் ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்குமே நிற்க முடியாது. சாலமோனுக்கு முன்னாடி ஒருத்தரை நிற்க முடியாது. ஆமென். எப்பேற்பட்ட ஞானவானும் நிற்க முடியாது. எஸ், வெல் ட்ரெயின் சாலமோன் தன்னுடைய ஆவியை அப்படி பயிற்சித்து வச்சிருந்தான். ஆமென். எஸ், படிங்க. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி, இங்கதான் முக்கியம். நீ உங்க அழைப்பு பாருங்க. மாம்சத்தின்படி நீங்க ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஹல்லேலூயா தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன். பாருங்க, ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஞானவான்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? மண்டு, ஒன்றும் புரியாது. எவ்வளோ எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. டியூஷனுக்குலாம் போனால் சொல்லியிருக்காங்க, ஐயோ நீ தேரவே மாட்டேன், ஆமென், நீ குப்பை கொட்டு தான் லைக். உங்கள் அப்பா தண்டமாக டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபியூஸ் மைண்டாக இருக்குது, எங்கேயோ இருக்கு எண்ணம். ஒரு டீச்சரும் ஒரு சாரும் இருப்பாங்க. சமீபத்தில் அவங்க என் தங்கச்சி பார்த்து சொல்லியிருக்கு, அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்க. அண்ணன் பாஸ்டராக இருக்கார், கண்களில் கண்ணீர் வந்ததாக சொன்னான் என் தங்கச்சி.
பாருமா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வயசாகிடுச்சு. இப்போ சொல்கிறாங்க, ஏம்மா அவன் நல்லம்மா, அவன் மைண்டை கொஞ்சம் செலுத்து. நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, அவனுக்கு ஒன்றுமே ஏறாதுங்க. அவங்க 2 பேரும் சொல்லிப்பாங்க. நான் அப்படியே வரைச்சி பார்ப்பேன், நம்ம தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு, என்ன செய்கிறது? ஆமென். எஸ். ஆனால் தேவன் அன்றைக்கே நம்மளை எப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு? வேறு ஒரு ஞானத்துலேயும் வேறு ஒரு காரியத்துலேயும் கர்த்தர் செட் பண்ணி. இன்றைக்கி நடக்கிற சில தோல்வியை வச்சோ, இன்றைக்கி நடக்கிற சில உங்களுக்கு நடக்கிற சில இழிவானதை வச்சோ, இல்லை உதாசீனத்தை வச்சோ, நீங்கள் ஸ்டே யுவர் லிமிட், ஸ்டே யுவர் என்ன சொல்கிறது கோட். அதை விட்டு நீங்கள் விலகாதீங்க. அங்கே இருங்க. கர்த்தர் பாருங்கள் உங்களை எப்படி கொண்டு வர்றார். ஒரு கனி கொடுக்கறதுக்கே நீங்கள் செடியில் நிலச்சிருந்தீங்கன்னா சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்க வைக்கிறான்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் பார்த்தோமே. இதை கர்த்தர் செய்ய மாட்டாரா? அருமையாக செய்வார். வாசிங்க கடைசியாக அந்த வசனத்தை வாசி. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை நல்லா பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து என்ன சொல்லுங்க, பைத்தியங்கள் மாதிரி ஏதோ பேசுது, பைத்தியம் மாதிரி. அவங்க சபைக்கு போனால் பைத்தியம் பிடிச்சிடும். அவங்க என்னென்னமோ பேசுவாங்க, உங்களுக்கு புரியாது. சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? அவங்கள சொல்லுங்கள், சொல்லியிருக்காங்களா? அந்த பலன் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க இந்த பூமிக்குரிய சத்தத்தையே கேட்டு 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 அவங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு, மரம் கலண்டு போய் அப்படி இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பரலோக சத்தம், அது தூதனுடைய சத்தம், பாஷை, கர்த்தருடைய பாஷை, கர்த்தரோட சம்பாஷிக்கிறோம். ஆமென். அது பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி கர்த்தர் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கார் கடைசியில். ஆமென். வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். ஆமென். உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களா, உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கேர்ஃபுல். உங்கள் ஆவியில் சரியாக இருங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே உங்களை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது. தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்களை உணர்வுள்ளதாய் மாற்றி ரட்சிப்படைய வைத்து, வார்த்தையை தியானிக்க, வார்த்தையின்படி நடக்க, பிராக்டிசிங் த வேர்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, கர்த்தர் பேசுனதை அப்படியே செய்து முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட அந்த சத்தத்தை கேட்ட நாளிலிருந்து எப்பொழுது அதை செய்து முடிப்பீர்? இந்த ப்ராஃபஸி எனக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாட்கள் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு, எப்போ செய்து முடிப்பீர்? எப்போ நான் அதை பார்ப்பேன்? எப்போ எழுப்புதலை பார்ப்பேன்? எப்போ எழுப்புதல் என்னை பயன்படுத்துவீர்? ஹல்லேலூயா. ஆமென். யூ practicing. Yes. Hallelujah. So instantly obeying the voice of our spirit. உன் ஆவிக்கு உடனடியாக சத்தத்துக்கு கீழ்ப்படி தேவ பிள்ளையே. அங்கிருந்தான் உன் ஜெயம் இருக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரப்பா. கேட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இன்றைக்கு ஒரு கீழ்ப்படிதலை ஆவியில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை காத்துக்கொள்ள அதனிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று அநேகர்களுக்கு ஆண்டவரே சமாரியாஸ்திரிடத்தில் நீ பேசும்போது ஒரு முரட்டாட்டம் உள்ள ஆவியாக, ஒரு கீழ்ப்படியாத ஆவியாக, ஒரு மாறுபாடான ஆவியாக இருந்த அந்த சமாரியா ஸ்திரியை ஒரு மணி நேரத்தில் கர்த்தர் தலைகளாக மாற்றினது போல இந்த பைபிள் ஸ்டடி அநேகர்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும். வாயின் வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனுமாக அவர்களுடைய ஆவியிலே ஆண்டவரே கிரியை செய்ய ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து